ஸ்கூபியும் நண்பர்களும் என்ற இந்த விசிடி சிறுவர்களுக்கான வேதாகம பகுதிகளை உள்ளடக்கம் கொண்டது. சிறுவர்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பப்பட் ஷோ செய்ய சில நல்ல நாடகங்கள் உள்ளடக்கம் கொண்டது. எல்ஷடாய் சிறுவர் ஊழியம் சிறுவர்களை இயேசுவண்டிலே வழிநடத்துவதற்காக திருச்சபை, கிராமம், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், ஆதிவாசிகள் என்று எங்கெல்லாம் சிறுவர்கள் இருக்கிறார்களோ யார் எங்களை அழைத்தாலும் அவர்களுக்கு உதவியாக கேம்ப்ஸ், ரெட்ரீட்ஸ், விபிஎஸ் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் இயேசுவண்டையிலே சிறுவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது. ஓய்வு நாள் ஆசிரியர்களுக்கு ஓய்வு நாள் பள்ளி நடத்துவதற்கான பயிற்சியும் கொடுத்து வருகின்றோம். அங்க பாரு ஸ்கூபி வரான். ஐயோ மாட்டுனா போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டியா? வா 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 வா. கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டேன். வா வா வா. ஐயோ உங்கள்ட்ட இருந்து தப்பிச்சலாம் நினைச்சேன். கட்சியில நல்லா மாட்டிக்கிட்டேன். வா வா வா. எங்க ஓடுற? என்ன ஸ்கூபி, நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன ஸ்கூபி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி தரப்போற? இன்னைக்கு கீழ்ப்படிதல கொடுத்து கற்றுக் கொடுக்க போறேன். அப்படின்னா ஒரு அருமையான பாட்டு இருக்கு, சொல்லுங்க. ஆமா, சூப்பரான பாட்டு இருக்கு, கேட்கலாமா? அப்பாவுக்கு கீழ்ப்படியும் சின்ன பிள்ளைகள் நாம், அப்பாவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைகள் நாம். அம்மாவுக்கு கீழ்ப்படியும் சின்ன பிள்ளைகள் நாம், அப்பாவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைகள் நாம். இயேசுவுக்கு கீழ்ப்படியும் சின்ன செல்லங்கள் நாம், எல்லோரையும் நேசித்திடும் செல்ல செல்லங்கள் நாம், செல்ல செல்லங்கள் நாம். வசனம் படித்திடும் சின்ன பிள்ளைகள் நாம், முழங்கால் முடக்கி ஜெபித்திடும் செல்ல பிள்ளைகள் நாம். வேத வசனம் படித்திடும் சின்ன பிள்ளைகள் நாம், முழங்கால் முடக்கி ஜெபித்திடும் செல்ல பிள்ளைகள் நாம். உண்மை மட்டும் பேசிடும் சின்ன செல்லங்கள் நாம், கர்த்தர் இயேசுவை நேசித்திடும் சின்ன செல்லங்கள் நாம், சின்ன செல்லங்கள் நாம். பாவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைகள் நாம். ஸ்கூபி, பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல? ஆமா ஆமா, பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஸ்கூபி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க ஸ்கூபி? இன்னைக்கு ராஜான்னு சொல்லி ஒரு பையனை பத்தி சொல்ல போறேன். அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். ஒரு நாள் அப்பா அப்பா, எவ்வளோ நேரமா உங்களை நான் தேடுறேன். உள்ள வேலையா இருந்தேன். ஆமா, நீ ஏன் அப்பாவை தேடின? அது வந்து அப்பா, நான் குளிக்க போறேன்ப்பா. இன்னைக்கு நிஜமாவே மழை வரப்போகுது. அப்பா சொல்லாமையே குளிக்க முடிவு பண்ணிட்டியே. அப்பா, நானு நண்பர்களோட குளிக்க போறேன்ப்பா. என்னது, நண்பர்களோடையா? நம்ம குளியலற அவ்வளவு பெருசு இல்லையே. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் நண்பர்களோட பக்கத்தில் இருக்கிற ஏரியில் போய் குளிக்க போகிறேன்ப்பா. ஏ ராஜா, ஏரிக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே பெரிய ஆபத்து இருக்கு. அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படியணும். போ, வீட்டுக்குள்ள போ. அப்பா, போயிட்டு வந்துடுறேன்ப்பா, சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. பாய், டாட்டா. ஏய்
ஏய் ஏ ராஜா, ஏ ராஜா, எவ்வளவு சொன்னாலும் என் பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். இவனை வச்சு என்னதான் பண்றதோ. ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா குளிக்க போறேன். ஏ ராஜா, எங்கே போற? ஏ மஞ்சக்கிளி, நீயா? என் கூட வரியா? ஏரிக்கு போகலாம். என்னது ஏரிக்கா? அங்கெல்லாம் போகாதடா, போற வழியில நிறைய பாம்பெல்லாம் இருக்குது, அது ரொம்ப ஆபத்தான இடம். என்ன பயமா இருக்கா? எங்க அப்பா சொல்லியா நான் கீழ்ப்படியில, நீ வேற வந்துட்ட. வரியா வரலையா? நான் வரலப்பா, ரொம்ப ஆபத்தான இடம். டேய் நீயும் போகாதடா. ஏய், எங்க அப்பா சொல்லியா நான் கீழ்ப்படியில, நீ வந்துட்ட எனக்கு புத்திமதி சொல்ல. நான் ஜாலியா குளிக்க போறேன், ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா குளிக்க போறேன். ஏய் ராஜா, ஏய் விளையாடு. என்ன இங்க இருக்கிற? ராஜா என்ன சந்தோஷமா இருக்க? நானு ஏரிக்கு குளிக்க போறேன். என்ன என் கூட நீ வரியா? ஏய் ராஜா, என்னது ஏரியில போய் குளிக்க போறியா? டேய் டேய், வேணாண்டா நண்பா, அங்க எல்லாம் போகாத. எங்க அப்பா சொல்லியா நான் கீழ்ப்படியில, நீ சொல்லி நான் கீழ்ப்படியா போறேன். என் கூட நீ வரியா வரலையா? ராஜா, நான் சொல்றத கேளு, அந்த ஏரிக்கெல்லாம் போகாத, அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு நான் கேள்விப்பட்டேன். அட போ, நானு ஜாலியா குளிக்க போறேன், ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா. ஏ ராஜா, வேணான்னு சொல்றேன்ல, அந்த ஏரியில பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கான், தயவு செஞ்சு அங்க போகாத. ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, ஜாலியா குளிக்க. தோ நான் ஏரி பக்கத்துல வந்துட்டேன், ஜாலியா குளிக்க போறேன், ஜாலியா குளிக்க போறேன் லலல்லா, 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 ஜாலியா குளிக்க போறேன். ஆ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எங்க என் மகனை காணமே? அப்ப போனவன் இன்னும் காணமே, எங்க போயிட்டான்? அங்கிள் அங்கிள், ஆ என்னப்பா? நான் உங்க மகன் ராஜாவை ஆ ஏரியில பார்த்தேன். ஏரியில பாத்தியா? ஆமா அங்கிள். ஆமா ஆமா, என்கிட்ட சொன்னா போக வேண்டான்னு சொன்னேன். அங்கிள், ஆ அங்க உங்க மகனை பாம்பு கடிச்சிருச்சு அங்கிள். என்னது, என் பையனை பாம்பு கடிச்சிருச்சா? அச்சச்சோ, எத்தனை தடவை சொன்னேன், அவன் கீழ்ப்படியவே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? கீழ்ப்படியாதனால எவ்வளவு பெரிய விளைவு வந்தது பாத்தியா? ஐயோ, போய் பார்க்கறேன். பாத்தீங்களா கீழ்ப்படியாத பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு? ஆமா ஸ்கூபி, ராஜா செஞ்சது பெரிய தவறு. ஸ்கூபி, நானும் கீழ்ப்படி தான் நினைக்கிறேன். ஆனா கீழ்ப்படிதல தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு. ரமேஷ் அங்கிள் ஷர்மிளாவுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போறாரு, நாமளும் அதை கத்துக்கலாமா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? வசனம் கத்துக்கலாமா? நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நான் ஆக்ஷன் செய்ய நீங்க சொல்றீங்களா? கர்த்தருக்கு இப்படிங்க
அருமையா சொல்லிட்டீங்க. ஷர்மிளா பைபிள்ல இருந்து எவ்வளவு அழகா வசனம் சொன்னால. ஆமா ஸ்கூபி, பெட்ரோல் கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும். ஏன் அது முக்கியம்னு சொல்றீங்க? ஆமா ஸ்கூபி, எதுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும் அவசியம்னு சொல்றீங்க நீங்க? ரமேஷ் அங்கிள் உங்களுக்கு இதுக்கு சரியான பதில் வச்சிருக்காரு, கேட்கலாமா? உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். உன்னோட அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். ஏன் கனப்படுத்தணும், ஏன் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா வேதம் சொல்லுது. வேதாகமத்துல 4 காரணங்கள் சொல்லியிருக்கு. என்ன 4 காரணங்கள்னு சொல்லட்டுமா? முதல் காரணம் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள கனப்படுத்தி நடந்தா உன்னோட வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ முதல் காரணம் என்ன? உன்னோட வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னோட அப்பா அம்மாவை கனப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். 2வது காரணம் உபாகமம் 5:16 போட்டிருக்குது. நீ நன்றாயிருப்பதற்கு உன்னோட அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. 3வது காரணம் எபேசியர் 6:1 போட்டிருக்குது. அங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்குது? உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பது தேவனுடைய பார்வையில நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3வது காரணம் என்ன? தேவனுக்கு நியாயமான விஷயம். எது நியாயமான விஷயம்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவது. 4வது காரணம் என்ன தெரியுமா போட்டிருக்குது? அது கொலோசியர் 3:20 போட்டிருக்குது. உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பது தேவனுக்கு பிரியமான விஷயமாம். ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். சின்ன தம்பி, சின்ன தங்கச்சி, உன்னோட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்களா? அவங்கள கனப்படுத்துவீங்களா? ஏசு சுவாமி உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, கீழ்ப்படுகிறத குறித்து கத்துக்கிட்ட நாம வெறும் ஜெபிக்கிறதோட மாத்திரம் நின்றுடக்கூடாது. வீட்டுக்கு போய் அப்பா அம்மாக்கு எத்தனையோ முறை கீழ்ப்படியாம இருந்திருப்பீங்க. போன உடனே மன்னிப்பு கேட்பீங்களா? கேப்போமே. நேரம் ஆயிடுச்சு, நாமெல்லாம் போலாமா? Anmol, come let's go to Sunday school. மோளே ஷீனா, வேகம் வா, சண்டே ஸ்கூல் போவான். सुहानी, आओ मेरे साथ, हम लोग संडे स्कूल जाएगा। एंड्रू, वाह, संडे स्कूल போலாம். வண்ண வண்ண பூக்கள்
சூப்பரான பாட்டு பாடணும்ல. சரி, ஆண்டவரை பத்தி பாடுறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இப்படித்தான் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பெரிய சந்தேகம். அவன் சந்தேகத்தினால என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அடட 4 மணி ஆயிடுச்சே. என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துடுவான். பசியோட வருவான். வந்த உடனே ஏதாவது சாப்பிட கேட்பான். என்ன கொடுக்கலாம்? வேர்க்கடலைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துட்டு வரேன். மம்மி, டாடி, எங்க இருக்கிறீங்க? பாடா, என் மகனுக்கு பிடிச்ச வேர்க்கடலை ரெடி. என் மகனும் வந்துட்டான். கூப்பிட்டு சாப்பிட சொல்லணும். சந்தோஷப்படுவான். டாலி, டாலி. இதோ வரமா. என்னம்மா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாரு, என்ன செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. ஐ, வேர்க்கடலை. அம்மானா அம்மா தான். உம்மா. சரிப்பா, சரி, சாப்பிடு, வேகமா சாப்பிடு. அம்மா, இவ்வளோ அருமையான வேர்க்கடலையை நீங்களாம்மா செஞ்சீங்க? டேய், இந்த வேர்க்கடலைய நான் செய்யலடா, அப்பா கொடுத்தாங்க, அதை நான் வறுத்து கொடுத்தேன். இவ்வளோ அருமையான வேர்க்கடலையை செஞ்சவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. யாருக்குமா நான் போய் நன்றி சொல்றது? அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதடா. அப்பா கிட்ட போய் கேளு, அப்பா தான் கொடுத்தாரு. அப்படின்னா அப்பாவுக்கு தான் தெரியுமா? சரி சரி, நான் அப்பா கிட்டே போய் கேட்டுக்கிறேன். டாடி, டாடி, இங்கதான் இருக்கிறீங்களா? என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு என்ன தேடுற? அப்பா, இன்னைக்கு அம்மா வேர்க்கடலை வறுத்து கொடுத்தாங்களா, அது அருமையா இருந்துச்சுப்பா. அது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்ப்பா. யாருப்பா அந்த வேர்க்கடலை செஞ்சது? மகனே, அந்த வேர்க்கடலையா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி நம்ம தெருவோரத்தில் இருக்க அந்த அண்ணாச்சி கடையில் வாங்கிட்டு வந்தேன். அச்சோ, இந்த வேர்க்கடலையை செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த வேர்க்கடலையை செஞ்சவங்க யாருன்னு அண்ணாச்சிக்கு தெரியும். சரி, நான் அண்ணாச்சிக்கிட்டே போய் கேட்டுக்கிறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி. ஏல டாலி, என்னால இந்த பக்கம் வந்திருக்கிற? என்ன வேணும் உனக்கு? அண்ணாச்சி, எங்க அப்பா உங்க கடையில் தான் வேர்க்கடலை வாங்கினாரோ? ஆட ஆமால. ஏன்ல, வேர்க்கடலையில ஏதாவது பிடிக்காம போயிடுச்சல்ல? இல்ல அண்ணாச்சி, இந்த வேர்க்கடலையை செஞ்சவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆட போல, நானாவது வேர்க்கடலையை செய்யறதாவது. கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி வருவாரு. அந்த விவசாயி தான்ப்பா என்கிட்ட கொண்டாந்து வியாபாரத்துக்காக இந்த வேர்க்கடலைய போட்டு போனாரு. நீ நன்றி சொல்லணும் ஏதாவது ஆசைப்பட்டுனா அந்த கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கு போய் நன்றி சொல்லல. அண்ணாச்சி, அந்த விவசாயி பேர் என்னது? ஏல, குமார் விவசாயம் உனக்கு தெரியாதல்ல? அவர்தான், அவர்கிட்ட போய் கேளு. அந்த கிராமத்துல இருக்கிற குமார் விவசாயிய செஞ்சது? சரி சரி, நான் குமார் விவசாயிய பார்த்து நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்க அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். ஆட்டம் ஆட்டம்,
போயிட்டு வா. இந்த சின்ன பையனுக்கு என்ன அக்கறை பாரு. வேர்க்கடலை செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லணுமாமா. இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட பசங்க இருக்கதான் செய்றாங்க. தாத்தா தாத்தா தாத்தா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை பார்க்கத்தான் ஓடி ஓடி வரேன். என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? தாத்தா தாத்தா, அந்த அண்ணாச்சி கடைக்கு போயிருந்தேனா, அங்க வேர்க்கடலையை நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. அதான் நன்றி சொல்றதுக்கு ஓடி வந்தேன். தம்பி, இந்த வேர்க்கடலைய விதைச்சது, அதுக்கு நீர் பாய்ச்சினது, அதுக்கு உரம் போட்டது, அப்புறம் அதை பாதுகாத்து வேலியெல்லாம் அடித்தது என்னமோ நான் தான். ஆனால் விளைய வச்சது நான் இல்லை. நீ விளைய வச்சதுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்களும் அந்த வேர்க்கடலை செய்யலையா? வேற யார் தான் தாத்தா அந்த வேர்க்கடலை செஞ்சது? தம்பி, இந்த வேர்க்கடலைய விளைய வச்சது கடவுள் சாமி. நீ வேணா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லு. என்னது, கடவுளா? கடவுளா இது செஞ்சது? தம்பி, வேர்க்கடலை மாத்திரம் இல்லை, நீ பார்க்குற அந்த செடி கொடி மரம் வானம் இதெல்லாம் படைச்சது அந்த கடவுள் தான். அப்படின்னா வேர்க்கடலை மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படைச்சது கடவுளா? ஆமாம் ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இத்தனையும் படைச்ச கடவுளுக்கு நான் எப்படி தாத்தா நன்றி சொல்றது? எல்லாம் ஜபந்தான் தம்பி. நீ பார்க்குற இது எல்லாத்துக்கும் நீ ஜபத்திலே நன்றி சொல்லிட்டு நன்றி உள்ளவனா இருப்பா. தாத்தா, அவ்வளோ பெரிய கடவுள், அவருக்கு முன்னாடி நான் சின்ன பையன். நான் சொல்ற நன்றி அவர் ஏத்துக்குவாரா? அவரு சிறு பிள்ளைகளை தான் ரொம்ப நேசிக்கிறாருப்பா. சிறு பிள்ளைகளோட ஜபத்தை தான் அவர் ரொம்ப விரும்பி கேட்குறாரு. சரி தாத்தா, நான் வீட்டுக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். போயிட்டு வரேன் தாத்தா. அருமையான வசனம். ஏய் பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அருமையான வசனம் சொல்லித்தர போறேன். கத்துக்கலாமா? எனக்கு வசனம் கத்துக்குடு, எனக்கு வசனம் கத்துக்குடு. ஹேய் மிக்கி, வா 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 வா. சரி, நீயும் வசனம் கத்துக்கிறியா? இவங்களை விட நான் தான் சீக்கிரமா கத்துக்குவேன். அப்படின்னா நாமெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? வானங்கள் வானங்கள் தேவனுடைய தேவனுடைய மகிமையை மகிமையை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு ஆகாய விரிவு அவருடைய அவருடைய கரங்களின் கரங்களின் கிரியையை கிரியையை அறிவிக்கிறது அறிவிக்கிறது. சங்கீதம் சங்கீதம் 19 19 1 1. ஸ்கூபி, நான் சொல்றேன், நான் அருமையா சொல்லுவேன். சரி சொல்லு. வானங்கள் 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 தேவனுடைய 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 தேவனுடைய. ஏய் மிக்கி 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 மிக்கி, அமைதியாரு அமைதியாரு. நீ சொல்லாத, நீ தப்பு தப்பா சொல்ற. தோ எங்க நீ சொல்லு பாப்போம். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாயம் விரிவு அவருடைய கரங்களை கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1. அருமையா சொல்லிட்டா, அருமையா சொல்லிட்டா. ஏய் மிக்கி மிக்கி, நாமெல்லாம் சேர்ந்து அவளுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஆஹா, அங்க பாரு. ஐ ஜாலி ஜாலி, வாங்க வாங்க வாங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய கோமாளி. ஜாலி ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஐய, என்னமோ நாத்து அடிக்குது. ஐய, என்னதோ நாறுதுப்பா.
எவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ அழகா படைச்சாரு. ஆனா நாம நல்லா சாப்பிட்டுட்டு கண்ட இடத்துல குப்பைய போட்டு ஒரே நாத்தம் இல்ல. இப்படி குப்பை போடுறதுனால நமக்கும் கேடு, நம்ம சுற்றுப்புறத்துக்கும் கேடு இல்ல. இனிமே நாம இப்படி குப்பை போடலாமா? இப்படி போடலாமா? ஆமா, இனிமே நாம இப்படி குப்பை போடவே கூடாது இல்லையா? அச்சோ, நேரமாச்சே. இப்போ பைபிள்ல இருந்து நம்ம அங்கிள் ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்ல போறாங்க. நான் கேட்க போறேன், அப்ப நீங்க தம்பி தங்கச்சி, ஹலோ, ஹவ் ஆர் யூ? நான் பாடுது கேட்டீங்களா? பூக்கள் எல்லாம் மகிழ்ந்து எசப துதிச்சு பாடுதுல. இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் படைச்சிருக்காரு. வா, இஸ் சோ கிரேட் அண்ட் மைட்டி காட். இந்த அழகழகா குட்டி குட்டி பூவெல்லாம் படைச்சாரு ஆண்டவர். அதெல்லாம் மாத்திரம் இல்லை, மலைகளையும் ஆறுகள் என்னென்னமோ படைச்சார். இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் வானத்துல பறக்கிற பறவைகள், நீர்ல நீந்துகிற ஜந்துக்கள், பெரிய பெரிய பிக் பிக் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜிராஃப், எலிஃபென்ட். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருடைய படைப்புல சூப்பரான படைப்பு தெரியுமா? Do you know what is a great creation among all the creation? ரொம்ப அழகான படைப்பு நீயும் நானும் தான். ஆமா தம்பி தங்கச்சி, இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஏசப்பா துதிக்குதே. ஆனா அவருடைய சாயல்ல அவரை போல என்னையும் உண்டாக்கியிருக்காரு. நாம் அவரை துதிப்பது எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை? எவ்வளோ முக்கியம் இல்லை? 1 minute. ஹலோ ஹலோ அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? சாரி அங்கிள், நான் தம்பி தங்கச்சிட்டு பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு ஒரு ½ hour பார்த்து கூப்பிட்றேன் அங்கிள். தேங்க்யூ, பாய். இப்போ நான் யார்கிட்ட பேசினேன் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்க அங்கிள்கிட்ட பேசினேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிற அங்கிள்கிட்ட ரொம்ப கிட்ட பேசுறது போல நாமும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்ம பக்கத்துலேருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே மறந்துட மாட்டியே, ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லி அப்படி ஜெபம். ஓகேவா? தேங்க்யூ, பாய், காட் பிளஸ் யூ. ஏய் ஆண்ட்ரூ. ஹாய் ஸ்கூபி. ஷீனாவும் மனுஷாவும் எங்க போயிட்டாங்க? அதோ அங்க நிக்கிறாங்களே. அங்கேயா? வா போலாம். ஹாய், வாங்க செல்லம், வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க உற்சாகமா இருக்கத பார்த்தா என்னமோ செய்ய போற மாதிரி தெரியுதே. ஏசு சாமிக்காக என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஸ்கூபி. ஆனா ஸ்கூபி, எங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுறாங்க ஸ்கூபி. நான் சின்ன பிள்ளை தானே, என்னால ஒண்ணுமே முடியலன்னு நினைக்கிறியா? சின்ன பொருட்களை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் நடச்சு தெரியுமா? வேதாகமத்தை படிக்கும்போது உங்களை போல சின்ன பிள்ளைங்களை கொண்டு தேவன் செய்த பெரிய காரியங்களை பாட்டா கேட்கலாமா? கோலியாத்தை கொண்டு சாய்த்தது நான் தானையா. கூழாங்கல்லி என்று என்னை எண்ணாதையா. கோலியாத்தை கொண்டு சாய்த்தது நான் தானையா. கழுதை தாடை என்று என்னை எண்ணாதையா. சிம்சோன் வெற்றிக்கு காரணமும் நான் தானையா. கழுதை தாடை என்று என்னை எண்ணாதையா. சிம்சோன் வெற்றிக்கு காரணமும் நான் தானையா. காரணம் நான் தானையா. கூடார ஆணி என்று எண்ணாதையா. சிசேரா சாக காரணம் நான் தானையா. சிவப்பு நூல் தான் என்று என்னை எண்ணாதையா. ராக குடும்ப நிச்சயக்க காரணம் நான் தானே.
சாதாரண கோல்தான் என்று எண்ணாதையா மோசே கையால் அற்புதம் நடந்தது என்னாலையா சாதாரண கோல்தான் என்று எண்ணாதையா மோசே கையால் அற்புதம் நடந்தது என்னாலையா சின்ன பிள்ளைத்தான் என்று என்னை எண்ணாதையா பெரிய இயேசு என்னில் உள்ளார் மறவாதையா சின்ன பிள்ளைத்தான் என்று என்னை எண்ணாதையா பெரிய இயேசு என்னில் உள்ளார் மறவாதையா என்ன ஸ்கூபி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏய் அதுவா, ராஜான்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். அவனோட பிறந்த நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு பரிசு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா இருக்காங்கல்ல, சரி சரி, நான் சொல்லல, நீங்களே வந்து பாருங்க. மகனே டாலி, உன் பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதானே? சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நான் ரொம்ப வருஷமா கேட்டு இருக்கிறத வாங்கியே தரல டாடி. என்ன டாலி சொல்ற? நீ என்ன கேட்ட? எனக்கு ஞாபகமே இல்லையே. அடுத்த பிறந்த நாளைக்கு குதிரை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, ஞாபகமே இல்லையா? அதுவா, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆமா டாலி, ஏன் உனக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும்? குதிரையில யார் போவா? ராஜாக்கள் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தானே போவாங்க. நானும் பெரியவன் ஆயிட்டா எனக்கு குதிரை வேணும்ல, அதனாலதான் குதிரை கேட்டேன். சரிதான், நானு உடனே போய் உனக்கு குதிரை வாங்கிட்டு வந்துடுறேன். உன் ஆசைய இந்த வருஷமாவது நிறைவேற்றுறேன், சரியா? நீ பத்திரமா வீட்டிலேயே இரு, சீக்கிரமா வந்துருவேன், குதிரையோட வந்துருவேன். ஐ ஜாலி ஜாலி, அப்பா குதிரை வாங்கிட்டு வர போறாங்க, குதிரை வாங்கிட்டு வர போறாங்க, குதிரை வாங்கிட்டு வர போறாங்க. ஏய் கழுத, நீ இங்கே இரு, என் மகன் உள்ள இருக்கிறான், அவனை போய் கூட்டிட்டு வந்து உன்னை காமிக்கிறேன். அவன் உன்னை பார்த்த உடனே அசந்து போயிடுவானாக்கும். மகனே டாலி, ஓடியா ஓடியா, அப்பா வந்திருக்கிறேன் பாரு. நீ ஆசைப்பட்டு கேட்டையே, வாங்கிட்டு வந்துட்ட. அப்பா அண்ணா அப்பா தான், செல்ல அப்பா தான். மகனே, இப்பவே இப்படி பூரிச்சு போயிட்டியே, நான் வாங்கிட்டு வந்தவனை பார்த்தேன்னா அசந்து போயிடுவேன். வா வா வா, உனக்கு காமிக்கிறேன், வா. மகனே டாலி, அங்க பாரு, நிக்கிறான் பாரு, என்ன அழகா நிக்கிறான் பாரு, அவன்தான். எப்பா அது கழுதப்பா, நான் கேட்டது குதிரைப்பா. அச்சோ, நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மகனே, அது கழுததான். நீ பெரியவனானு உனக்கு குதிரை வாங்கி தரேன். இப்ப இந்த கழுதைய வச்சு நீ சவாரி செய்யலாம்ல. எப்பா, பெரிய மனுஷன் எவனாவது கழுத மேல போவானாப்பா? ராஜா மாதிரி குதிரையில போலான்னு நினைச்சப்பா, ஆனா கழுதிய வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களப்பா. எனக்கு ஒண்ணு கழுதிய தேவையில்ல, குதிரைத்த வேணும், குதிரைத்த வேணும், குதிரைத்த வேணும், குதிரைத்த வேணும். டாலி டாலி டாலி, நில்லுடா நில்லுடா. அச்சோ, இவனை எப்படிதான் சமாளிக்கிறதோ.
சீக்கிரமா சீக்கிரமா இயேசுவை சுமந்து சென்றார். பா இயேசு சாமி போறாரு, இயேசு சாமி போறாரு. ஏய் டாலி, ஏசு சாமி எது மேல போறாருன்னு பாரு. அப்பா கழுது மேல போறாங்கப்பா. வழிய வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லப்பா. டாலி, ராஜாக்கள் மாதிரி குதிரையில தான் போவேன் நீ நினைச்சியே. இங்க பார், அந்த கழுதைக்கு ஏசப்பா கழுத மேல போனதுனால அந்த கழுதைக்கு ரொம்ப மதிப்பு வந்துருச்சு. ஆகையினால குதிரையா கழுதையா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாரு எது மேல போறாங்கிறது தான் முக்கியம். நீ எப்படி? குதிரைத்தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏசப்பாவை சுமக்காத குதிரையை காட்டிலும் ஏசப்பாவை சுமந்த கழுதையா இருந்துட்டு போறேன்பா. நல்ல முடிவு தான் டாலி. ஏசப்பாவை சுமக்கிற கழுதியா இருக்கணும்னு நிறைய பேரு உன் கூட சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. வா, நாம போகலாம். குட்டீஸ், இப்போ புரியுதா நான் ஏன் விழுந்து விழுந்து சிரிச்சேன்னு? ஆமா ஸ்கூப்பி, அந்த ராஜாக்கு நெத்தியடி. சரியா சொன்ன. சின்னவங்களோ பெரியவங்களோ இயேசு யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் ரியல் ஹீரோ. அதுதான் சரி. குட்டீஸ், எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சோம். ஒரு அருமையான வேதாகம வசனத்தையும் கற்றுக்கொள்ளலாமா? வாங்க கற்றுக்குவோம். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு வசனம் நீ சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு வசனம் சொல்லிக் கொடுக்குறியா? சொல்லிக் கொடுக்குறேன். என்ன வசனம் சொல்லிக் கொடுக்க போற? 1 சாமுவேல் 3 சரி 9. சரி, சீக்கிரமா சொல்லி கொடுத்துற பார்க்கலாம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் சூப்பரா சொல்லிட்டியே. சரி, இன்னும் ஒரு தடவை சொல்லணும். இதோ எல்லா பிள்ளைங்களும் உன் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போறாங்க. சரியா? எங்க சொல்லு பார்க்கலாம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வெரி குட். சரி, மர்சி எப்படி சொல்லுதுன்னு கேட்கலாமா? மர்சி, நீ சொல்றியா? கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. ஜானி, மர்சி எவ்வளவு அழகா சொன்னால. வெரி குட் மர்சி. நாங்க குட்டி பிள்ளைங்க, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆஹா, உங்களை போலவே குட்டி குட்டி பிள்ளைங்களை பற்றி வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி ரமேஷ் அங்கிள் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல போறாங்க. கேட்கலாமா? வாங்க. நான் சின்ன பிள்ளை தானே, என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குற தம்பி தங்கச்சி உனக்காக தான் நான் இப்போ பேச போறேன். பாரு, குட்டி சாமுவேல் ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்டான். கூர்ந்து கேட்டப்போ அது ஆண்டவர் அவனை கூப்பிடுறத கேட்டான். உடனே என்ன தெரியுமா சொன்னா? சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொன்னான். தம்பி தங்கச்சி, சின்ன பையன்தான் நீ, ஆனா பெரிய இயேசு உன்னோட பேசுறதுக்கு ஆசையா இருக்கிறாரு. நீ அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? சரி. அடிமை பெண் அடிமையா பிடிச்சிட்டு வந்து நாகமானுடைய வீட்டில் வச்சிருந்தாங்க. நாகமான் குஷ்டரோகத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்ப இந்த அடிமை பெண், நான் தான் அடிமை தானே, நான் இங்க வந்திருக்கிறது அடிமை வேலை செய்யறதுக்கு தானே அப்படின்னாலாம் யோசிக்காம நாகமானுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பத்தியும் ஆண்டவருடைய ஊழியக்காரரை பத்தியும் தைரியமா எடுத்து சொன்னான். அதனால என்ன நடந்துச்சு? நாகமான் சுஸ்தமானா. தம்பி தங்கச்சி, சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைக்காத. உனக்குள்ளார இருக்கிற பெரிய இயேசுவை எப்ப நேரம் கிடைக்கும் பார்த்துட்டு அவருக்காக சாட்சி சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். தன்னுடைய வயிற்றுக்காக அப்பா அம்மா ஆசையா 5 அப்பம் 2 மீனை செஞ்சு அவருடைய மகனுக்கு கொடுத்தாங்க. அந்த மகன் ஆசையா எடுத்துட்டு வந்தான். நேரம் கிடைக்கும் போது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையா தான் வந்தான். வந்த இடத்துல
5000 பேருக்கு மேலாக இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாம பசியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஏசப்பா சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாரும் பசியா இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஆயத்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் தனக்காகவே கொண்டிருந்த அந்த சின்ன பையன் ஏசப்பாட்ட கொடுத்தான். நடந்தது என்ன? தானும் சாப்பிட்டான், வந்தவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சின்ன தம்பி தங்கச்சி, அப்பா அம்மா எனக்கு சில்லற காசு தானே கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காத. உன்னால முடிஞ்ச பணத்தை நீ சேர்த்து வச்சு ஊழியத்தை தாங்கலாம். 5 அப்பம் 2 மீன் கொடுத்த பையன் எத்தனாயிரம் பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தானோ, அது போல நீ கொடுக்குற கொஞ்சம் பணம் நிறைய பேருக்கு ஏசப்பாவை பத்தி தெரியறதுக்கு உதவியா இருக்கும். இனிமேல் யோசிப்பியா, நான் சின்ன பையன் தான் இனிமேல் சொல்வியா, நான் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு இனிமேல் சொல்வியா? இனிமேல் அப்படி சொல்லவே கூடாது. காரணம் என்ன ஆண்ட்ரூ, ரமேஷ் அங்கிள் வேதாகமத்திலிருந்து சொல்லி கொடுத்ததுல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் சின்ன பையன் யோசிக்க மாட்டேன், பெரிய இயேசு என் கூட இருக்கார். ஸ்கூபி, நானும் ஏசப்பாக்காக பெரிய காரியம் செய்ய போறேன். ஹலோ, நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க எல்லாரையும் சந்தித்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாய் பாய். கூழாங்கல்லி என்று என்னை எண்ணாதையா, கோலியாத்தை கொண்டு சாய்த்தது நான் தானையா. கூழாங்கல்லி என்று என்னை எண்ணாதையா, கோலியாத்தை கொண்டு சாய்த்தது நான் தானையா. கழுதை தாடை என்று என்னை எண்ணாதையா, சிம்சோன் வெற்றிக்கு காரணமும் நான் தானையா. கழுதை தாடை என்று என்னை எண்ணாதையா. இந்த சின்ன குடில பாருங்க, வெறும் தீக்குச்சியை வைத்தே இந்த குடில செஞ்சிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் தீக்குச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சின்ன குடில தொடப்பு குச்சியை வச்சும் வைக்கோலை வச்சும் செஞ்சிருக்காங்க. 4 செவரும் மேல கூரையும் தொடப்பு குச்சினாலையும் வைக்கோலாலையும் செய்யப்பட்டிருக்குது. என்ன அழகான கப்பல் இது! ஆனா எப்படி செஞ்சிருக்காங்க தெரியுமா? செல்லாத 5 காசு 10 காசு, தூக்கி போட்ட மருந்து பாட்டில், பேஸ்ட் மூடி, இதெல்லாம் பயன்படுத்தி இந்த கப்பலை செஞ்சிருக்காங்க. என்ன அழகா இருக்குல்ல? இப்ப நம்ம பார்க்கறது ஐஸ்கிரீம் குச்சியால செய்யப்பட்டிருக்கிற ஃப்ளவர் வாஸ். ரொம்ப அழகா இருக்குல்ல? இதை செஞ்சது ஜெய்சிங்ன்ற ஒரு அண்ணன். இவங்களுக்கு நடக்கவே முடியாது, வீல் சேர்ல தான் அவங்களால உட்கார முடியும், எல்லாரும் அவங்கள தூக்கி தான் உட்கார வைக்க முடியும். இன்னைக்கு அவங்க எப்படி நமக்கு இந்த தீக்குச்சி வீட செய்யலான்றத நமக்கு கற்றுத்தர போறாங்க. நாம் கற்றுக்கொள்வோமா? இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேஸ்ட் அட்டை, இந்த மாதிரி பிரவுன் பேப்பர், நிறைய தீக்குச்சிக, ஸ்கேலு, பேனா, சேஃப்டி சிசர்ஸ் மற்றும் ஃபெவிகால். நாம் செய்ய போகிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும், ஜன்னல், கதவு எல்லாத்தையும் தனித்தனியாக நாம் முதல்ல வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதை தனித்தனி பகுதியாக நாம் கவனமாக கட் பண்ணணும். குறிப்பாக இப்போ கதவு பகுதியை எப்படி செய்யறதுன்னு நாம் பார்க்கலாம். கதவு பகுதிக்கு இந்த அட்டையில் முதல்ல கதவை வரைந்துக்கணும். வரைஞ்சிக்கிட்டு அந்த கதவை மட்டும் அழகாக தனியாக கட் பண்ணி எடுத்துடணும் வெளியே. அப்புறம் கதவு பகுதியும் பின் செவரின் பகுதியையும் நாம் முன்னாலேயும் பின்னாலேயும் அழகாக பொருந்துதான்னு பார்க்கணும். அடுத்து கூரை பகுதியை தனித்தனியாக வரைந்து வச்சிருக்கோம்ல, அந்த பகுதியையும் கேர்ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு பகுதிக்கும் ப்ரௌன் பேப்பரை எடுத்து கொஞ்சம் கூட இடம் விட்டு அதே ஷேப்பில் கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டணும். இப்போ ஃபெவிகாலை வைத்து அட்டையை 4 பக்கமும் மூடுறாப்புல மடக்கி ஒட்டணும். அட்டையுடைய ப்ளூ பகுதி தெரியுது பார்க்குறீங்களா? அதுதான் தீக்குச்சி ஒட்டுற பக்கம். பின்புறம் முழுமையாக ப்ரௌனாகவே இருக்குது. இப்போ தீக்குச்சியை எப்படி ஒட்டுறதுன்னு நாம் பார்க்கலாம்.
இந்த தீக்குச்சியை ஒட்டும் போது அந்த மருந்து பக்கம் கரெக்டா ஒரே லெவல்ல வராப்புல பொறுமையா பக்கம் பக்கமா வச்சு ஃபெவிகால கீழே தடவி ஒட்டணும். எவ்வளோ கவனமா செய்யறாங்க பாக்குறீங்களா? மருந்து பகுதி எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கணும். நடுவுல எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. குச்சிகள் எல்லாம் சீரா ஒரே மாதிரி வரணும். ஆனா பின்பகுதி வரும்போது இப்படி ஒட்டணும். ஜன்னல் பகுதி வரும்போது அந்த இடத்திற்கு விட்டு விட்டு மீதி இடத்திற்கு மட்டும் தீக்குச்சியை வச்சு ஒட்டணும். கூரை பகுதி வரும்போது அட்டையை விட வெளியே குச்சி தெரியாப்புல சீராக எல்லா குச்சியும் முதல் வரிசையில ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அந்த குச்சி மேலேயே பாதி தூரத்துல இருந்து அங்க நாம் பார்க்கிறபடி எல்லா குச்சிகளையும் அடுத்த வரிசையில ஒட்டணும். இப்படி குச்சிகளை நீங்க ஒட்டிட்டே வந்தீங்கன்னா நாம் இங்க பார்க்கிறபடி அழகாக கூரை அமைந்து விடும். இப்படி தனித்தனி பகுதியா செஞ்சதை ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டா வீடு அழகாக அமைந்து விடும். ஆனா இந்த அண்ணனுடைய நிலைமையில இந்த வீடு செஞ்சு முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு தெரியுமா? ஆனா நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாள்ல கூட முடிச்சிடலாம். அழகான வீடுல. இந்த அண்ணனுடைய தாழ்ந்துகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த அண்ணனுடைய அன்பான குடும்பம். இந்த அண்ணனுடைய குடும்பத்திற்காக இந்த அண்ணனுக்காக நீங்க ஜெபிப்பீங்களா? கண்ணாடியில முகம் பார்க்க தெரியும், ஆனா கண்ணாடியில படம் வரைகிறது எப்படின்னு தெரியுமா? வாங்க, மோனி அக்கா எப்படி படம் வரைகிறதுன்னு சொல்ல போறாங்க. வாங்க வாங்க. கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கிளாஸ், இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாஸ் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம என்ன பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பிக்சர் எடுத்துக்கணும். எது வேணால் இருக்கலாம், பூ, பொம்மை, என்ன வேணால் இருக்கலாம். அடுத்தது இது மாதிரி கலர்ஸ், கிளாஸ் கலர்ஸ்னு விற்குது, கிளாஸ் கலர்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் லைனர் எடுத்துக்கணும், கிளாஸ் லைனர் சொல்லிட்டு இந்த மாதிரி லைனர் எடுத்துக்கணும். இப்போ இதனால தான் முக்கியமாக தேவை. இப்போது நம்ம பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் நம்ம இப்போ நேராக வச்சுக்கிட்டும் பண்ணலாம், இப்படி க்ராஸாக வச்சுக்கிட்டும் பண்ணலாம். எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைனர் எடுத்துக்கணும். இப்போது லீஃப்க்கெலாம் க்ரீன் கலர் தானே கொடுப்போம், அதனால் க்ரீன் கலர் லைனர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது இந்த லீஃப்க்கு லைனிங் கொடுத்தாச்சு. இப்போது இது அடுத்த ஸ்டெப் நம்ம ட்ரை பண்ணணும். இது ஒரு 20 to 30 minutes ட்ரை ஆனால் போதும். அப்புறம் கிளாஸ் கலர்ஸ் எடுத்து கிளாஸ் கலர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கணும் நம்ம ஃபுல்லாக. மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஈச் ப்ளூக் அண்ட் கார்னர் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடணும். அடுத்தது நம்ம ஃப்ளவர் கலர் எடுக்கும்போது அதுக்கு என்ன கலர் லைனர் வேணால் போடலாம், கோல்டு, சில்வர், என்ன கலர் லைனர் வேணால் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கு ரெட் கலர், ரோஸ்னால ரெட் கலர் வச்சு நம்ம கலர் அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் பண்ணிட்டோம். நம்ம ஒரு 1/2 hour ட்ரை பண்ண விடணும். ஆனால் கரெக்டாக அந்த லைனர் குள்ளே கரெக்டாக அந்த கலர்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இப்போ ஃப்ரேமு கொடுக்கணும். வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது இப்போ ஃப்ரேம் போடாமல் இருக்குது. இந்த மாதிரி இப்போது நிறைய பிக்சர்ஸ் நம்ம பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி பேப்பர்ஸ் பின்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பார்த்தியா, கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி அழகான ஒரு பிக்சர் வந்துடும். ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தியா, நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? ஸ்கூபி ஸ்கூபி ஸ்கூபி, ஒரு நிமிஷம். என்ன ஷீனா, என்ன? நான் அழகான கிராஃப்ட் பண்ண போறேனே, இருந்துட்டு பார்த்துட்டு போங்க. அப்படியா? அப்ப நிச்சயமா இருந்து பார்த்துட்டு போறேன். அனிஷ்கா,
நீங்களும் வாங்க. முட்டைத்தோடு வச்சு அழகான கோழி குஞ்சு செய்ய சொல்லி தருவா. தேவையான பொருட்கள்: முட்டையோட எம்டி ஷெல், சேஃப்டி சிசர்ஸ், காட்டன், கம், பேஸ் நியூஸ் பேப்பர், ரெட் கலர் பேப்பர், ஸ்டிக்கர் போட்டு ரெட் இல்லைனா பிளாக். எம்டி ஷெல் எடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி அப்புறம் கம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் காட்டன் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த கம் போட்டதெல்லாம் அப்படி ஒட்டிக்கணும். இப்போ கோழி குஞ்சுக்கு தலை பண்ண போறோம். இப்போ தலைக்கு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து நல்லா சுருட்டி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இருந்துட்டு இங்கே கம் போட்டுருணும். இப்போ கம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கம் போட்டுட்டு எல்லா சைட்ஸும் பிறகு நல்லா காட்டன் அதுக்கு சுற்றி போட்டுருணும். இந்த பால் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கும், அதனால கொஞ்சம் உருட்டிக்கோங்க அந்த பால் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கம் எடுத்துட்டு தலைக்காக அதுக்கு மேலே வச்சிடணும். அந்த உடஞ்ச இடத்துல இந்த மாதிரி காட்டனில் கவர் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி இங்கே அதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் தலை இப்படி வச்சிடணும். ஸ்டிக்கர் போட்டு வேணும்னு சொன்னால இவ ரெண்டு ஒன்று எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி போட்டுருணும். அப்புறம் இன்னொன்று இப்படி எடுத்துட்டு அது கரெக்ட் சைஸாக பண்ணிடணும். கண்ணு மாதிரி வச்சுக்கணும். ஆனால் அது குச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கண்ணை மூட்டிட்டு இப்படி இருக்கும். இப்போ அது கொஞ்சம் நல்லா இல்லை, மூக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லைல்ல. இப்போ இந்த ரெட் பேப்பர் எடுக்க சொன்னால இப்போ வந்து பிக் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு ரெட் பேப்பர் enough. ஃபெவிகால் போட்டுட்டு மூக்கு கண்ணில் ஒட்டுறதுக்கு கோழி குஞ்சு எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், கிஃப்டாக ஷோகேஸில் வைக்கலாம். எவ்வளோ வேஸ்ட் திங்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக கோழி குஞ்சு பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்களா? நாங்கள் போகணும்னா திடீர்னு நாங்கள் வண்டி பயணம் எதுவும் இல்லாமல் நாங்கள் தோல் கட்டி சுமந்து தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். கஞ்சிக்கு இல்லாத இடம் அது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். தண்ணி பிரச்சனை தானுங்க பெரியது. அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரி முக்கியமான பிரச்சனை. தண்ணி ஆஸ்பத்திரி போனோம் இல்லைன்னா மறைவுக்கு போகணுங்க. ஒரு 3 மணி நேரம் சுமார் நடந்து கஷ்டப்பட்டு நடந்து சேர்ந்து தான் இங்கே கொண்டு வரணுங்க. ஆஸ்பத்திரி இருக்குங்களா இங்கே? ஆஸ்பத்திரியில் கீழே தான் ஒரு அவசரம்னா என்ன செய்வீங்க? தூக்கிட்டு தானங்க போகணும். இல்லாட்டின்னா சைக்கிளில் வச்சு கொண்டு போகணும். அது சைக்கிளில் வச்சு கொண்டு போகும்போது ஒரு யானை அது இது வந்து ரொம்ப தொந்தரவு தான். பிரசவம்லாம் இது தோல் கட்டி தாங்க கொண்டு போகிறோம். ரொம்ப சீரியஸ் இருக்குங்களா? ஊரில் எங்களுக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டில் எந்த மாதிரி சலுகையுமே இல்லைங்க. நாங்களும் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பூமியில் நான் வந்துட்டு 76 வந்தவங்க. இதுவரை எங்களுக்கு கவர்மெண்ட்னு கிடைச்சது வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து ஒரு
8 கிலோமீட்டர் வித்தியாசம் போனீங்க. சொல்லுங்க. ஒரு மணி நேரம். ஆமாங்க. அது நல்ல பெரிய ஏத்துல போனீங்க. அங்கேருந்து தான் அரிசி எடுத்துட்டு ஐயா வந்துட்டு அரிசி ரூபா தாங்க. ஆனால் அந்த அரிசி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 250 ரூபா கொடுத்து குதிரை வாடகை கொடுத்தாங்க அரிசி வந்து சேர். நீ இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறியா சொல்கிறாங்க? ம் ம் இப்போ நீங்களாம் 2 மாதமாக படிக்காம தான் ஸ்கூலுக்கு போகாம தான் இருக்கீங்களா? இது இந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் எத்தனை வகுப்பு நடக்கும்? 1வது 2வது 5வது 3வது 7ஆம் கிளாஸ் எல்லாம் இங்கே தான். எத்தனை வாத்தியார் இருக்காங்க உனக்கு? ஒரே வாத்தியார் அத்தனை கிளாஸ் எடுக்கிறாரு. ம் ம் தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? 2வது. நீங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் தானே? ஸ்கூலில் இருக்க வேண்டிய பிள்ளைங்க வாத்தியாருங்க வராததுனால அவங்க வேலை செஞ்சுட்டு இப்படியே போகிறாங்க. ஒருவேளை நாங்கள் மெட்ராஸ்லேருந்து ஒரு 2-3 டாக்டருங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வைத்தியம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்ணு பார்வை இல்லாமல் ஊனமற்ற மனம்பால் இருக்குங்க. நோய் தீராத வியாதிகள்லாம் இருக்குதுங்க. சிம்சோன் வெற்றிக்கு காரணமும் நான் தானையா.